பீஷ்மரோட உபதேசம் தொடர்ந்துச்சு. தருமன் பீஷ்மர் கிட்ட சொன்னான், என்னோட பல சந்தேகங்களை தீர்த்து வச்ச உங்ககிட்ட நான் இப்போ கேட்க போகிற கேள்வி குதர்க்கமானதுன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற பீடிகையோடு தருமன் தன்னோட அடுத்த சந்தேகத்தை பீஷ்மர் கிட்ட கேட்க தொடங்கினான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான் தர்ம நெறின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் பெரியவர்கள் போகிற வழி தர்மத்தோட பாதைன்னு சொல்லப்படுது. ஆனால் யார் பெரியவங்க அப்படின்னு தெரியறதுக்கே அவங்க தர்மத்தோட பாதையில் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் கவனிக்க வேண்டி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சால் தானே யார் பெரியோருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். யார் பெரியோர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா தானே அவங்க செய்கிறத வச்சு இதுதான் தர்மம் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது முடிவே இல்லாத வட்டமாக இருக்கே. இது மட்டும் இல்லாமல் சாதாரண நிலையில் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம் ஒன்று, ஆபத்து காலத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மமும் இன்னொன்று. ஒரு நேரத்தில் ஒருத்தனுக்கு செல்லுபடியாகக்கூடிய தர்மம் இன்னொரு நேரத்தில் இன்னொருத்தனுக்கு பொருந்தாததாக இருக்குது. இப்படி தருமன் பீஷ்மரை பார்த்து கேட்டான். அப்போ பீஷ்மர் சொன்னார், தர்மத்தோட பாதையை பற்றி ஜாஜலி அப்படிங்கிற முனிவருக்கும் துலாதாரன் அப்படிங்கிற வியாபாரிக்கு இடையில் ஒரு விவாதம் நடந்துச்சு. அதை உனக்கு நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு காட்டில் ஜாஜலின்னு ஒரு பிராமணர் பெரும் தவங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். கடுமையான விரதங்கள் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் முனிவர்ங்கிற தகுதியையும் அவர் அடைஞ்சார். அவரோட உடம்பு துரும்பாக வத்தி போச்சு, நிறம் கருத்துச்சு, அவரோட தலைமுடி சிக்காகி சடையாச்சு. அதில் 2 குருவிகள் வேற கூடு கட்டிருச்சு. ஆண் குருவியும் பெண் குருவியும் அந்த கூட்டில் வசிக்க தொடங்கி அங்கேயே முட்டையிட்டு குஞ்சுகளும் பொரிச்சுது. இவ்வளவு நடந்தும் கூட ஜாஜலி இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த குருவிகளையும் விரட்ட நினைக்காம தன்னோட தவத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தார். குஞ்சுகளும் பெருசாகி அதெல்லாம் அந்த கூட்டை விட்டு பறந்தும் போயிடுச்சு. ஆண் குருவியும் பெண் குருவியும் கூட வெளியே போயிடுச்சு. ஜாஜலி இதை பார்த்தாரு. என்னோட தலைமுடியில் 2 பறவைகள் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதுவும் பெருசாகி தங்களோட விருப்பப்படி பறந்தே போயிடுச்சு. அது வரைக்கும் நான் அந்த பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன். இப்படி நடந்துட்டதுனால நான் தர்மத்தை முழுமையாக நடத்தி முடிச்சிட்டேன். இனி நான் அடைய வேண்டிய பெருமைன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி அவர் பெரும் கர்வம் கொண்டார். நதியில் நீராடி சூரியனை நோக்கி ஜபம் செஞ்சு, என்னால் தர்மம் முழுமையாக கடைப்பிடிக்கப்பட்டு விட்டது, நான் உயர்நிலையாக அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். ஜாஜலி இப்படி சொன்னப்ப வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டுச்சு. ஜாஜலி, காசியில் வசிக்கும் துலாதாரனுக்கு சமமாக நீர் ஆக மாட்டீர். அப்படிப்பட்ட தர்மவானாகிய அவன் கூட நீர் சொல்லிக்கொள்வது போல சொல்லிக்கொள்ள மாட்டான். உமக்கு இந்த கர்வம் தகாது அப்படின்னு அந்த அசரீரி வாக்கு சொல்லுச்சு. இதை கேட்டுட்டு ஜாஜலிக்கு ஒரே அதிர்ச்சி. துலாதாரன்கிறவனை கண்டுபிடிக்கிற தீர்மானத்தோடு காசிக்கு போனார் ஜாஜலி. அங்கே விசாரித்து பார்த்ததில் துலாதாரன்கிறவன் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒரு வைசியன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஜாஜலி அவனை போய் சந்திச்சப்ப அவன் அவரை நல்லபடியாக வரவேற்று என்ன சொன்னான்னா, பெரும் தவம் செய்து தலையிலேயே கூடு கட்டிய குருவிகளையும் பாதுகாத்து கிடைப்பதற்கரிய புண்ணியத்தை பெற்றவரே, அசரீரியின் வாக்கை கேட்டதனால் அல்லவா நீர் என்னை நாடி வந்திருக்கிறீர் அப்படின்னு கேட்டான். இதை கேட்டுட்டு ஜாஜலிக்கு இன்னும் வியப்பு அதிகமாச்சு. அவர் என்ன சொன்னார்னா, வர்த்தகனே, பலவிதமான பொருட்களை விற்று நீ வாழ்க்கை நடத்துவதை நான் பார்க்கிறேன். ஆனால் நீயோ பெரும் ஞானமுடையவனாக இருக்கிறாய், இது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு துலாதாரன் சொன்னான், நான் இந்த தொழிலை நேர்மையாக செய்கிறேன். எனது என்ற எண்ணத்தை அகற்றியிருக்கிறேன். நீரில் மிதக்கிற ஒரு மரக்கட்டையோடு வேறு ஒரு கட்டையும் சேர்கிறது. சிறிது நேரத்தில் அது பிரிகிறது. இலைகளும் குப்பை கூளங்களும் அந்த மரக்கட்டையோடு வந்து ஒட்டிக்கொள்வதும் உண்டு, பிறகு பிரிவதும் உண்டு. இதேபோல்தான் மனிதனுக்கும் வாழ்க்கை என்னும் நதியில் பல தொடர்புகள் ஏற்படவும் செய்கின்றன, பிறகு விலகவும் செய்கின்றன. இதில் எனது என்ற எண்ணம் அர்த்தமற்றது. இதை தவிர நான் எந்த ஒரு ஜீவனுக்கும் தீங்கிழைக்கவில்லை. எவனை கண்டு எந்த ஒரு ஜீவனும் பயப்பட வேண்டியது இல்லையோ அவன் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எவனை கண்டு மற்றொரு ஜீவனுக்கு பயம் இருக்கிறதோ அவனுக்கு நிம்மதியும் இல்லை, உயர்வும் இல்லை.
பெரியவர்கள் சென்ற பாதையில் போகும்போது கூட அவர்கள் சில தவறுகளை செய்திருந்தாலும் அதை விளக்குவது அறிவுள்ளவனின் கடமை அப்படின்னு சொன்னான். இப்படியா வைசியன்கிட்ட உபதேசம் பெற்ற பிராமணன் இன்னும் அவன்கிட்ட விரிவுரைகளை கேட்டுட்டாரு. கடைசியாக 2 பேருமே நல்ல கதியை அடைஞ்சாங்க. இந்த வரலாற்றை சொல்லி முடித்த பீஷ்மர் என்ன சொன்னார்னா, எது தர்மம்னு குழப்பம் வரப்ப மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வழிமுறை எதுவோ அதுவே தர்மங்கிறத தருமனுக்கு விளக்குனாரு. அது மட்டும் இல்லை, பயனை கருதி தர்மத்தை கடைப்பிடிக்காம அதை கடமைன்னு நினச்சி தர்மத்தோட பாதையில் போகிறது தான் சிறந்தது அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து சொன்னார். இப்படியா பீஷ்மரோட உபதேசம் தொடர்ந்துச்சு. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.